இயலாதவர்கள்ன்ற பேச்சுத்தான் இது. என்னென்று சொன்னால், இதை முடிவெடுப்பது தனிநாடினி சரி வராது, அல்லது தமிழீழம் சரி வராது, ஐக்கிய நாடுகள் சபை சரி வரும். இந்த முடிவை யார் உங்களுக்கு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தந்தது? இப்ப 60 வருட ஆட்சியில் இருந்த திமுகவும் அதிமுகவும் இல்லாமல் போகும் அறிஞ்சு வச்சவையும் இல்லாமல் போகும் அறிஞ்சு வச்சவையும் மாற்ற மக்கள் நினைச்சால் எதுக்கும் மாறும். அதுதான் பிரச்சனை. அதுதான் உண்மை. மக்கள் நினைச்சால் அந்த மக்களை மாற்றக்கூடிய சக்தியாக நீங்கள் மாற முடியாது. உங்களுக்கு மாற முடியாத ஒரு நிலை. தேசிய தலைவர் இதன் படிவாக கூறியிருந்தார். என்னென்னு சொன்னால், தமிழர்கள் ஒரே ஒரு பலவீனம் என்னென்று சொன்னால், யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்றை செய்தால் அவர் மீதே எல்லாவற்றை பொறுப்பையும் சுமத்தி விட்டு தாங்கள் தூர இருந்து வேடிக்கை பார்ப்பது. அதேதான் இப்போது தமிழகத்தில் நடந்தது. இங்கே பார்த்தார்கள் ஒருத்தரும் இல்லை. தமிழகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை கூட்டி வந்து அவர் தமிழகம் பெற்று தருவார் என்று அவர் மீது கையை காட்டி போட்டு எல்லாரும் சும்மா இருந்ததுதான் நடந்தது. அதே ஒரு அப்ப இப்ப ஒருத்தரும் இல்லை என்றோன்னா யாரும் செய்ய, அதாவது உங்கள் கடமையை நீங்கள் செய்வதற்கு கூட உங்களால் முடியாமல் இருக்கின்றது. அத கடமையை செய்கிறீர்கள் இல்லை. அதுதான் முக்கியமானது ஒன்று. கடமையை செய்கிறீர்கள் இல்லை. இப்ப நீங்கள் சொன்னது போல மீனவர் பிரச்சனையாக இருந்தீர்களா, 4 மீனவர்கள் காணாமல் போனார்கள். தேடி கண்டுபிடிப்பதற்கு கடற்படை, இலங்கை கடற்படை உதவாது. ஏனென்று சொன்னால் இலங்கை கடற்படை அது தமிழர்கள் என்று சொன்னால் அவர்கள் வரமாட்டார்கள். எங்கட மக்கள்கிட்ட ஒரு நவீன தொழில்நுட்பத்தையோ, ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தையோ அல்லது நவீன படகுகளையோ மீட்பு பணிக்குழுக்களையோ கட்டி அமைத்திருக்கலாம். அந்த பலம் இல்லையான்று இல்லை. விவசாயம் கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கிருந்து போகிறார்கள், அவர்கள் காணியை வாங்குறார்கள், தென்னையை வைக்கிறார்கள், வாழையை வைக்கிறார்கள். ஒரு கூட்டு முயற்சியா அந்த மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஒரு விவசாயத்துல உயர்த்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா என்றால் இல்லை.